பள்ளிகளில் கல்லூரிகளில் மாணாக்கர்களிடம் ஒரு மிலிட்ரி கட்டுப்பாடு, இராணுவ கட்டுப்பாடு என்பதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அங்கே மாணாக்கர்களுக்கு ரொம்பவும் சுதந்திரம் கொடுக்கறது, அவங்கள அவங்க மனசு புண்படுற மாதிரி நடந்துக்கூடாது. அப்படின்னா மனசு புண்படுற மாதிரி அவமானப்படுத்துகிற மாதிரி கண்டிப்பாக நடந்துக்கக்கூடாது தான். அதுக்காக அவங்கள ரொம்ப சுதந்திரமாக விட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கட்டுப்பாடு என்பது பள்ளிகளில் இல்லை என்றால் அது ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை நீங்கள் 8 மணி நேரம் நீங்கள் பாதுகாத்து வச்சுருக்கணும், ஒரு கட்டுப்பாடாக வச்சுருக்கணும். அப்படின்னா அங்கே ஒரு கட்டுப்பாடு, ஒரு மிலிட்ரி கட்டுப்பாடு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவர்களை அங்கே கட்டுப்படுத்தி இருக்க முடியும். அதனால் மாணவர்களுக்கு ரொம்ப சுதந்திரம் கொடுத்தீங்கன்னா அவங்க தேவையில்லாத வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு ஆசிரியர்கள் மீது பயமே இல்லாமல் போயிடும். ஒரு பயம் இருக்கணும், மேலதிக அப்படின்னு அந்த மரியாதை இருக்கணும். அந்த மரியாதையை பாதுகாக்க வேண்டும். ரொம்ப சுதந்திரம் கொடுத்தாச்சுனாக்கா அந்த மரியாதையை அவங்க கொடுக்க மாட்டாங்க, ஆசிரியர்களை மதிக்க மாட்டாங்க. அதனால் அவங்க பள்ளிக்கு வருவதே பயனில்லாத ஒரு வேலையாக போயிடும். அதனால் பள்ளி என்பது கூத்தடிக்கிற இடம் அல்ல, அது கும்மாளம் போடுகிற இடம் அல்ல. ஒரு ரொம்ப மகிழ்ச்சியாக வாழக்கூடிய, அது தொழிலுக்குன்னு ஒரு மகிழ்ச்சி இருக்குது. அந்த தொழிலில் எப்படி அது பள்ளிகளுக்குன்னு ஒரு மகிழ்ச்சி இருக்குது. பள்ளி என்பது ஒரு தொழில் ஆரம்ப பயிற்சி நிலையம்தான். நாளைக்கு நீங்கள் ஒரு தொழில் செய்ய போகிறீங்கன்னா அதற்கான ஆரம்ப பயிற்சி தான் நீங்கள் பள்ளிகள் பெறுகிறீங்க. அதனால் தொழிலில் எப்படி ஒரு கட்டுப்பாடாக இருக்கணுமோ அந்த கட்டுப்பாடை பள்ளிகளில் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதனால் ஒரு இராணுவ கட்டுப்பாடு என்பது ரொம்ப முக்கியம். ரொம்ப சுதந்திரம் கொடுத்தா அவங்க ஆசிரியர்களின் தலைக்கு மேலே ஏறி உட்காந்துருவாங்க. அதனால் அதற்கு வாய்ப்பு, அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அவர்களுடைய தேவைகளை சரியாக பூர்த்தி செய்து அதன் பிறகு தான் நீங்கள் இராணுவ கட்டுப்பாடே அமுல்படுத்தணும். நீங்கள் உங்கள் கடமையை பெரியவர்களோ ஆட்சியாளர்களோ ஆசிரியர்களோ பெற்றோர்களோ பொதுமக்களோ மாணாக்கர்களின் தேவை என்பதையே உணராமல் அவர்களை ஒரு இராணுவ கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா அப்போ அதுக்கு அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் அவர்களோட தேவைகள் நீங்கள் சரியாக பூர்த்தி செய்துவிட்டால் அவர்களே அந்த இராணுவ கட்டுப்பாட்டிற்குள் வந்து விடுவார்கள். இராணுவ கட்டுப்பாடுங்கிறது நம்ம யாரையும் உருட்டணும் மிரட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு பள்ளிகளில் இராணுவ கட்டுப்பாடு என்பது அவங்கள உருட்டி மிரட்டி உட்கார வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவர்களுடைய தேவை என்ன, அந்த பள்ளிகளில் அவர்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறத முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல அவங்க மரியாதையாக நடத்தப்பட வேண்டும். அப்புறம் உணவு நல்லா கொடுக்கணும். அவங்க 8 மணி நேரம் பள்ளியிலே இருக்கிறாங்க அப்படின்னா பசியோடு இருக்கக்கூடாது. ஒரு பெற்றோர்கள் எப்படி வீட்டில் இருந்தால் பிள்ளைகளை எப்படி கவனிப்பாங்களோ அது மாதிரி இந்த அரசாங்கம், ஆட்சியாளர்கள், அப்புறம் ஆசிரியர்கள் பிள்ளைகளை ஒழுங்காக பார்த்துக்கணும். பிள்ளைகளை ஒழுங்காக பார்த்துக்கணும். எப்படின்னா நல்ல உணவு கொடுக்கணும், சத்தான உணவுகளை தேவையான அளவு கொடுக்கணும். அப்போது அவங்க பசியோடு இருக்க மாட்டாங்க. காலையில் 11 மணிக்கு தான் காலை உணவே கொடுக்கணும். ஏன்னா காலையில் பள்ளிக்கு வரும்போது ஒரு பசியோடு வரணும். அப்போ தான் கல்வி கற்றுக்கொள்கிற அந்த மனநிலை வரும். அதன் பிறகு 11 மணிக்கு தான் காலை உணவு ஆரம்பித்து அப்புறம் மீதி உள்ள நேரம் அவர்களுக்கு தேவையான அளவு உணவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நல்ல சத்தான உணவு. அவர்கள் பசியோடு இருக்கவே கூடாது. அதன் பிறகு பசியோடு இருக்கவே கூடாது. அப்படி இருக்கும்போது என்னென்னா அவங்க இயல்பாகவே கட்டுப்பட்டு விடுவார்கள். இயல்பாகவே ஆசிரியர்களுக்கு பணிந்து போய் விடுவார்கள். அவர்களுக்கு கோபம் இருக்காது. ஆசிரியர்கள், இந்த அரசாங்கமும் சரி ஆசிரியர்களும் நமக்கு எதிரானவர்கள் அல்ல அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்கு இயல்பாகவே வந்துடும். அப்புறம் தாய்மொழியில் கல்வி கொடுக்கணும். ஒரு வகுப்பறையில் 20 பேர் தான் இருக்கணும். அப்புறம் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி இருக்கை கொடுக்க வேண்டும். அப்புறம் ஏதாவது தண்டனை கொடுப்பதாக இருந்தால் உடற்பயிற்சிகளை, அதாவது ஓடிவா, ஒரு கிரவுண்டை ஒரு சுற்று ஓடிவா, அப்புறம் உட்காந்து எழுந்துரு, இந்த மாதிரி ஏதாவது உடற்பயிற்சி செய், ஒரு 5 நிமிடம் நீ உடற்பயிற்சி செய், இந்த மாதிரி சொன்னால் அவங்க இயல்பாகவே அது தண்டனை, அதுதான் உண்மையான தண்டனை. அந்த மாதிரி ஒருத்தன் ஓடி வரான், உட்காந்து 50 வாட்டி எழுந்துரு அப்படின்னா அவங்களுக்கு உடம்பெல்லாம் வலிக்கும். சொல்கிறத அவங்க கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. வலி இருந்தால் சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. வலியை இப்படி தான் அவங்களுக்கு கொடுக்கணும். ஆசிரியர்கள் கையை நீட்டு அடிக்கிறாங்க, அப்போ வலிக்குது, அதுக்கு பயந்துக்கிட்டு அவன் சொல்கிறத கேட்குறான். அதுவும் வலி தான், ஆனால் அது அவமானப்படுத்துகிற வலி. ஒரு இழிவாக திட்டுறது, அடிக்கிறது, அதன் மூலம் வலியை ஏற்படுத்தி மாணாக்கர்களை பணியை செய்வது என்பது அவமானப்படுத்துகிற வலி. அப்போது வலி என்பது எப்படி ஏற்பட வேண்டுமென்றால், எப்படி அவர்களுக்கு ஏற்படுத்தி அவர்களை பணிய வைக்க வேண்டுமென்றால் இந்த மாதிரி உடற்பயிற்சி செய்ய வைக்கணும். ஒரு கிரவுண்டை ஓடி வா, ஒரு 50 வாட்டி உட்காந்து எழுந்துரு, அந்த மாதிரி தண்டால் எடு, புல்லப்ஸ் பண்ணு, அப்படி அந்த மாதிரியான பயிற்சிகளை கொடுப்பதன் மூலம் மட்டும்தான் அதுலேயும் ஒரு வலி கிடைக்கும். அதில் அவங்களுக்கு அவமானம் ஏற்படாது.
மேலும் உடல் என்பது உறுதியாகும், மனம் என்பது உறுதியாகும், சொல்கிறத கேட்பாங்க. சொல்கிறது இன்னும் நல்லா புரியும் அவங்களுக்கு. புரிதல் திறன் அதிகரிக்கும். உடற்பயிற்சி செஞ்சாக்கா புரிதல் திறன் அதிகரிக்கும். இதுதான் இராணுவ கட்டுப்பாடு. இராணுவ கட்டுப்பாடுனா அவங்கள அவமானப்படுத்தக்கூடாது. அவருடைய உரிமைகள், அவருடைய தேவைகளை நல்லா பூர்த்தி பண்ணிட்டோம் அப்படின்னா, மாணாக்கர்களுடைய தேவைகள், உணவு தேவை, அப்புறம் தாய்மொழியில் கல்வி, அப்புறம் ஒரு வகுப்பறையில் 20 பேர் தான் இருக்கணும் அதிகபட்சம். அதுக்கு மேலே இருக்கவே கூடாது. தனித்தனி இருக்கைகள் கொடுங்க. அப்புறம் அங்கே பகிர்ந்து உண்ணக்கூடாது. ஒருத்தர் தொடக்கூடாது. யாரும் வாடா போடா வாடி போடின்லாம் பேசக்கூடாது. எல்லாரையும் வாங்க போங்கன்னா பேசணும். பள்ளிகளை தூய்மை செய்கிற வேலை மாணாக்கர்களுடைய வேலை. இது அப்புறம் பள்ளிகளை தூய்மை செய்யணும். இதெல்லாம் மாணாக்கர்களுடைய வேலை. அப்புறம் கழிவறை தூய்மை செய்வது, அங்கே இருக்கிற மரங்களுக்கு, செடிகளுக்கு, இப்படி ஒட்டுமொத்தமாக ஒரு பயிற்சியை பள்ளிகளில் கொடுக்கணும். அப்புறம் மாணாக்கர்களுடைய செலவு இருக்குல்ல, காலை உணவே பள்ளிகளில் அவங்க சாப்பிட்ணும். தேவையான உணவு கொடுக்குறோம். அப்புறம் மாணாக்கர்களுக்கு ஒரு படித்து முடிக்கிற வரைக்கும், ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து படித்து முடிக்கிற வரைக்கும் அந்த குழந்தைகளோட செலவை அரசாங்கம் தான் ஏற்கணும். அப்போ படிப்பதற்கே சம்பளம் அப்படிங்கிற மாதிரி அரசாங்கம் கொடுக்கும்போது அந்த மாணாக்கர்களுக்கு அவமான உணர்ச்சி இருக்காது. எப்படின்னா, பெற்றோர்களை சார்ந்திருக்கிறாங்கள, பெற்றோர்களை தங்களுடைய உணவுக்காகவும் இருப்பிடத்திற்காகவும் அது மாதிரி வீடும் கொடுத்துடணும். ஒரு மாணாக்கருக்கு வீடும் கொடுத்துடணும். இதெல்லாம் பண்ணும்போது பெற்றோர்களை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெற்றோர்களுடைய விருப்பத்திற்கு தகுந்தார் வாழ வேண்டிய அவசியம், விருப்பத்திற்கு தகுந்தார் போன்று பெற்றோர்களுக்கு அடிமையாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை. பெற்றோர்களுடைய வழிநடத்துதல் தேவை. பெற்றோர்களுடைய பாதுகாப்பு, கண்காணிப்பு எல்லாமே தேவை தான். ஆனால் அதுக்காக அடிமைப்படுத்தக்கூடாது. பெற்றோர்களும் அவமானப்படுத்துவதற்கு என்ன காரணம்னா, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக செலவு செய்கிறார்கள், அதனால் அவமானப்படுத்துவதற்கு அவர்களுக்கு உரிமை இருப்பதாக நினைத்துக் கொள்கிறார்கள். அப்படிலாம் இல்லாமல் அரசாங்கமே பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்க வேண்டும், படித்து முடிக்கிற வரைக்கும். இதெல்லாம் செய்யும்போது தான் அப்போ அந்த இராணுவ கட்டுப்பாட்டை அவங்க ஏற்றுப்பாங்க. பள்ளிகளில் இராணுவ கட்டுப்பாடு என்பதை ஏற்றுக்கொள்வார்கள். ஒழுக்கம், அது அங்கே ஒரு 6 மணி நேரம் தான் இருக்கணும். பள்ளிகள் என்பது 6 மணி நேரம் தான் இருக்கணும். பள்ளிகளுக்கு வரும்போது கைவீசி விட்டு வரணும், போகும்போது கைவீசி கொண்டு போகணும். புத்தகத்தை பள்ளிகளிலே வைத்திருக்க வேண்டும். கணினி வழியாக கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்படி நிறைய நடைமுறைகள் கல்வியில் இந்த சீர்திருத்தங்களெல்லாம் பண்ணால் மட்டும்தான் அவர்கள் மரியாதையாக நடத்தப்பட வேண்டும், மரியாதையாக உணர வேண்டும். நாம் மதிப்பு மிக்கவர்கள். இந்த நாட்டில் மாணாக்கர்களாகிய நாம் மாணவிகளாகிய நாங்கள், மாணவன்களாக நாங்கள் மதிப்பு மிக்கவர்கள், மதிப்புடன் நடத்தப்படுகிறோம், நாங்கள் மரியாதையாக நடத்தப்படுகிறோம் அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்கு வரணும். பள்ளிகளில் இருக்கும்போது, கல்லூரிகளில் இருக்கும்போது அப்படிப்பட்ட உணர்வு இருக்கணும். அரசாங்கமே அவர்களுக்கு ஊதியம் செலவுக்கு பணம் கொடுக்கிறார்கள், வீடு கொடுக்கிறார்கள். அப்படி ஒரு பண்புடன் வளர்க்கப்படும் பொழுது அவர்கள் ஆசிரியர்களை மதிப்பார்கள், பெரியோர்களை மதிப்பார்கள், பணிவாக நடந்து கொள்வார்கள். இந்த நாடு பயங்கரமாக முன்னேற்றம் அடையும். ஒரு அசுர வளர்ச்சியில் முன்னேற்றம் அடையும். மகிழ்ச்சியாகவும் மக்கள் வாழ்வார்கள். அது இல்லாமல் நீங்கள் ரொம்ப சுதந்திரம், அதாவது எப்படி அந்த குழந்தைகள் எப்படி கல்வி முறை எப்படி இருக்கணும், குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், எதுவுமே தெரியாமல் போனாக்கா அப்போ அவங்க அவங்கள பார்த்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் வந்துடும். அவங்க நம்மளை அச்சுறுத்த ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு கோபம் அதிகரித்து விடும். அப்புறம் அவங்க மாணாக்கர்கள் அல்லது இளைய தலைமுறையினர் பெரியவங்களை அச்சுறுத்த ஆரம்பிச்சிருவாங்க. பெரியவங்க அவங்கள பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு இப்போ.